2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்க மத்திய புலனாய்வு முகாமையாக கூறப்படுகின்ற சிஐஏயின் இயக்குனர் ஜோன் அவரோடு இணைந்த குறித்த தகவல்கள் பல விடயங்கள் வெளிப்பட்டிருந்தன. ஆனால் யாரும் உறுதிப்படுத்தப்படவில்லை. குறித்த சந்திப்பு 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்றன. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அப்போது சிஇஏ இயக்குனரை அதன் பின்னர் இரகசியமாக இலங்கைக்கு விஜயம் செய்தாரா என்பது தொடர்பிலும் அரசாங்கம் எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் கூறவில்லை. அது 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி, ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்த காலப்பகுதி. எவ்வாறாயினும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக இருந்தவர் கூட அந்த கருத்தை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. இந்த விஜயம் குறித்து அமெரிக்காவின் அல்லது இலங்கையிடமிருந்து எந்த ஒரு தகவலும் இன்று வரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் அவர்கள் இலங்கையில் குளோப் மாஸ்டர் 17 விமானத்தில் தனி விமானத்தில் சென்று திரும்பியமை அன்றைய நாட்களில் மிக பிரதானமாக பேசப்பட்டது. மேலும் இது குறித்து உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் அதன் பின்னர் வெளியாகவில்லை. குறித்த சிஏயின் அதிகாரி சென்றார், வந்தார், திரும்பினார் என்று கூறப்பட்டாலும் இலங்கைக்கு விஜயம் செய்தது அரசியல் பரப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது இலங்கைக்கு 2023ஆம் ஆண்டு கடந்த ஆட்சி காலம் அல்லது ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எரிக் மேயர் அவர்களுடைய வருகை என்பது இன்னும் ஒரு விடயத்தோடு தொடர்படுகிறது. இந்தோ மற்றும் பசிபிக் பிராந்தியத்தினுடைய கட்டளை தளபதியாக இருக்கக்கூடிய அட்மிரல் சாமுவேல் ஏ பொப்புரே அவர்கள் 2025ஆம் ஆண்டு மே மாதம் முதற் பகுதியிலே இலங்கைக்கான ஒரு குழு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இலங்கைக்கான ஒரு விஜயம் மேற்கொள்ளப்படுகிறது. அவர் இலங்கை செல்லுகின்றார். இலங்கை சென்ற போது இலங்கை படையினருடன் அமெரிக்க படையினர் இணைந்து பணியாற்ற விரும்புகிறார்கள். இந்தோ மற்றும் பசிபிக் கொமாண்ட், அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு இந்தோ பசிபிக் கொமாண்ட் என்பது மிக முக்கியமான ஆசிய பிராந்தியத்தினுடைய ஒரு கட்டளை பீடமாக பார்க்கப்படுகிறது. அதிலிருந்து சென்றவர் 2025 மே மாதம் முதற் பகுதியிலே ஒரு கருத்து பகிர்வை பகிர்ந்து கொள்ளுகின்றார். அவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது கூறுகின்றார், உங்களுக்கு 3 அதிவிசேட கப்பல்கள், கடற்கப்பல்களை வழங்கி இருக்கின்றோம். இன்னும் ஒன்று இந்த மாதம் வழங்கப்படும். அதாவது சென்ற வருடம் அவர் குறிப்பிடுகிறார் 2026 ஜனவரி மாதத்தில் வழங்கப்படும் H-57 ரக அதிநவீன உலங்கு வானூர்திகளும் உங்களுக்காக வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன. 3 என்று இப்போது விமானங்கள் கூட 12 வழங்குவதற்கான ஒப்புதல்கள் அமெரிக்காவால் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதன் முறையாக உலக வரலாற்றில் அதாவது எந்த ஒரு பணமும் பெறாமல் விமானங்கள் இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.